தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. ஆமீனப்பா, நாங்கள் தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தி குயவன் கைகளுள்ள களிமணை போல ஒவ்வொரு நாளும் எங்களை வனைந்து நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவருடைய அளவற்ற கிருபை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரம் நம்ம சொல்லுது தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கிற காரியங்கள், உலகத்தில் நம்ம பார்க்குற காரியங்கள்
நியூஸில் பார்க்குற காரியங்கள்லாம் பார்த்தோன்னா, அழிவுக்கு நேர ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு பக்கம், வியாதிக்கு நேர ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு பக்கம், இன்னும் கூட நிறைய விபத்துக்கள்னால, நிறைய தற்கொலை, கொலைகள் எல்லாம் நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இதன் மத்தியில் கூட கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து இந்த இடத்துல நம்மை கூட்டி சேர்த்துருக்கிறார். ஹல்லேலூயா! நாசியில் ஜீவ சுவாசத்தை நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். நிறைய நேரத்தில் எத்தனை தான் நம்ம விசுவாசமான வார்த்தைகளை கேட்டாலும் கூட, அவிசுவாசம் நமக்குள்ள சத்துரு போட தான் செய்வோம். ஆனால் கூட அதையும் மேற்கொள்ளணும்னா விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்படியே ஒரு 10 நிமிஷம் எழுந்திரிச்சு நம்ம நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்தணும்னா 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலையும் துதிக்கணும். சகோதரர் சொன்னாங்கல்ல, எல்லா சூழ்நிலையும் நம்ம துதிக்கும் போது நம்முடைய கட்டுகளாக இருக்கலாம், நம்முடைய பலவீனங்களாக இருக்கலாம், அவிசுவாசமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் முறிக்கிறது என்னது? துதிக்கிறது தான். எல்லா சூழ்நிலையும் முறுமுறுப்போடு நிறைய நேரத்தில் இருப்போம், நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிருப்போம், கண்ணீரோடு இருப்போம். ஆனால் கூட கண்ணீரை துடைக்கிற தேவன் இதுவரைக்கும் புதிய ஆண்டை காண செய்து 6 மாதத்தின் கிருபையாய் கடந்து நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து கண்ணின் கருவை போல பாதுகாத்து அவருடைய செட்டை நிழலை நம்ம மூடி மறைத்து கொண்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனையோ ஆண்டுகள் அந்த இடத்துல ஊழியர் செய்த தகப்பனாக இருந்தனால பலவீனப்பட்டிருந்தாலும் கூட நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் இந்த இடத்துல தடையில்லாமல் ஜபத்தை நடத்த நம்ம தகுதிப்படுத்திருக்கிறார்கள. நம்ம அவங்களை பார்க்கல நம்ம நீதிபதிகளா? அவங்களை பார்க்கல நம்ம உண்மையாக ஊழியர் செய்தோமா? இல்லை. ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து இந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைக்கென்று நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு இப்படி வலது கரத்தை வைத்து நம்மளை முதலாவது அர்ப்பணிக்கலாமா? எத்தனை கிருபப்பா! கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி எங்களை முதலாவது பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இது வரைக்கும் அப்பா நாங்கள் நிற்கிறோன்னா அது எங்களோட சுய பலத்தில் இல்லைப்பா, உங்களுடைய அனாதி தீர்மானத்தினால எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க. 6 மாதமும் கிருபையை கடந்து வர இந்த 7வது மாதத்துலேயும் பாதி நாட்டில் கடந்து வந்துட்டோம். எத்தனை கிருபை! ஒவ்வொரு நாளும் அவர் பலன் தந்து, சுகம் தந்து, ஆரோக்கியம் தந்து, நம்முடைய சாப்பிடுகிற ஆகாரமும் தண்ணீர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அவருடைய அளவில்லாத கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் சூழ்நிலையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போனோம்ப்பா. எலியாவை போல சூரிய செடிக்குள்ள படுத்துட்டு போதும் கர்த்தாவேன்னு சொன்ன நாட்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் கூட திரும்பவுமே அவங்களை உயிர்ப்பித்து காகையை கொண்டு வந்து போஷித்து எத்தனையாய் திரும்ப அவங்க எழும்பி ஓடக்கூடிய பலனை தந்தீங்களப்பா. அந்த கிருபை எங்களுக்கும் வைத்தீங்களே, எங்களையும் பிரித்து எடுத்தீங்களே, எங்களையும் உங்கள் பிள்ளையாய் மாற்றி உங்கள் சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆபத்து நிறைந்த உலகத்தில், அழிந்து போகிற உலகத்தில் கர்த்தருடைய கிருபையினால எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறவர்களாய் வைத்துகிறே, துதிக்கிறவர்களாய் எங்களை வைத்திருக்கீங்களே, அந்த கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து கொண்ட தேவக்கரம் இன்னும் நாங்கள் குறை உள்ளவங்க தான்ப்பா. இன்னும் கர்த்தருடைய செட்டை நிழல்ல எங்களை மூடி மறைச்சு கொள்ளுங்கப்பா. ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஒரு விஷயம் அர்ப்பணிக்கலாமா? எங்களோட குற்றம் குறைகள், எங்களுடைய நிர்விசாரங்கள், எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. இன்னும் உங்கள் சமூகத்தில் கிடைக்கிற நேரம்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய கல்வாரி சிலுவையில் காயப்பட்ட ரத்தத்தை எங்கள் மேலே ஊற்றி இதுவரைக்கும் ஏசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்களை பலப்படுத்தி ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 6 மாதத்தை கடந்துட்டோம்ப்பா. எத்தனை கிருபைப்பா! அரை ஆண்டுகளை கடந்து வர நீர் கிருபை பாராட்டினீங்க. மீதியான அரை ஆண்டுலையும் கூட 1வது மாதம் முடிக்க போகிறோம்ப்பா. எத்தனை கிருபைப்பா! நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தருடைய கரம் எங்களோட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஏசப்பா உண்மை கிட்டி சேரணும்ப்பா. உங்கள் அன்பை ருசி பார்க்கணும்ப்பா. உங்கள் அன்பில் நாங்கள் நிலைச்சிருக்கணும்ப்பா. சத்துருவின் கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடாதபடி, உலகத்திற்கு ஒத்து நாங்கள் வேஷம் போடாதபடி கர்த்தர் எங்களை காத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. என் வாழ்விலே நீ பாராட்டின
தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நான் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே, உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலை நீ பாராட்டின தயவுக்கெல்லாம். நிறைய நேரத்தில் முறுமுறுப்பு, கசப்பு, வைராக்கியம், கடின இருதயம், கீழ்ப்படியாம எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. ஒரு விஷயப்பா, அந்த உபவாச நாள்ல எங்களை கர்த்தர் தயவாய் மன்னித்து இந்த இடத்த விட்டு நாங்கள் கடந்து போகும்போது புது சிருஷ்டி எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி வலது கர்த்தரை வச்சு கேட்கலாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினேன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா. எங்களுடைய உண்மையை தன்மையை பார்த்து இதுவரைக்கும் நீங்க நடத்தலப்பா. நீங்க எங்க மேல அளவில்லாமல் வைத்த கிருபையை நினைத்து அப்பா எங்களை இதுவரைக்கும் நிர்மூலமாகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி, தலை குனிந்து விடாதபடி கர்த்தர் எங்களை காத்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றியோடவே துதிக்கிறோம்ப்பா. இன்னும் நாங்க எதிலெல்லாம் சரி செய்யப்படணுமோ அப்பா, உங்களுக்கு பிரியமானதை செய்ய, உங்க பிள்ளையாய் உம்மை கிட்டி சேர, இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருக்க அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நிர்விசாரங்களும் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? நிறைய நேரத்துல அதிகாலையில தேடாம இருந்தோமா, கர்த்தர் இந்த நாள்ல நம்மை பார்த்து கேட்கிறாங்க, நீ என்னை தேடி வரல, ஆனா நான் நீ ஜெபிப்பேன்னு சொல்லி உன்னை நான் தேடி வந்தேன்னு நம்ம பார்த்து கேட்கிறாரே. ஒரு விஷயம் வாய்களை திறந்து அப்பா, அரையாண்டுகளை கடந்து வந்துட்டோம்ப்பா, நிறைய நேரத்துல ஜெபிக்கலப்பா, கர்த்தர் எங்களை தயவாய் மன்னிங்க, இந்த வேளையில நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற கடின இருதயம், கசப்பு, அப்பா வைராக்கியம் எல்லாம் வேரோட பிடுங்கி எரிஞ்சிருங்கப்பா. அதிகாலையில் உண்மை தேட அப்பா ஸ்தோத்திரம், எப்போ எல்லா சூழ்நிலையிலையும் அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையா எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி அப்பா கேட்கலாமா? அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உண்மையுள்ள தேவன்ப்பா, பொய்யுரையாத தேவன்ப்பா, நீதி செய்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எங்களுக்கு தயையும் பாராட்டினீங்களே, அந்த கிருபைகளை நினைத்து அப்பா எங்க வாழ்க்கையில மேய்ப்பரா இருந்தீங்களே அப்பா, எங்களுக்கு ஆலோசனை தந்தீங்களே, எங்களுக்கு வழிகாட்டியாய் வந்தீங்களே. வேதத்துல அப்பா ஒவ்வொரு நாள் நாங்கள் சோர்ந்து போன நேரத்துல எழுதி வைக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படியும் அப்பா எங்க கூடவே இருந்து நடத்துனீங்களப்பா. நாங்க சோர்ந்து போன நேரத்துலலாம் உங்க வார்த்தையை கொடுத்து எங்களை உற்சாகமுள்ள ஆவினால நிரப்புனீங்களப்பா. அதை நினைத்து நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் எங்களோட குற்றம் குறைகளை மீண்டுமாய் தயவாய் மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை கிட்டி சேரணும், உங்க நாம மகிமைக்கென்று உங்களுக்கு பிரியமானதை செய்து அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஒரு விஷயம் அர்ப்பணிக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே,
தேற்றும் தெய்வமே என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே என் துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே உம்மையே நம்பியுள்ளே. நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பு சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பு சிகரமே ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே என் துணையாளரே. எத்தனை நேரத்துல நம்மளை ஒரு விசை சிந்தித்து பார்ப்போமா? எத்தனை நேரத்துல கர்த்தருக்கு பிரியமானதை இந்த 6 மாதம் நம்ம செய்திருப்போம். கர்த்தர் தயவாய் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்டு உங்க சித்தத்தை செயல்படுத்தாம இருந்த எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. உங்களுக்கு பிரியமானதை அப்பா இந்த ஆண்டு மீதியான நாட்கள் இருக்குப்பா, அதுலயாவது உங்களுக்கு பிரியமானதை நாங்க செய்யணும்ப்பா. உங்க சத்தத்தை கேட்கணும்ப்பா. உங்க சித்தத்தை நாங்க நிறைவேற்றணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்ததற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அப்பா உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்னு சொல்லிருக்கீங்க. பெருமை உள்ளவர்களுக்கும்
அப்பா நீங்க எதிர்த்து நிக்கிறீங்கப்பா. எங்களுக்குள்ள பெருமையோ, மேட்டிமையோ, கசப்போ எதுவா இருந்தாலும் கர்த்தர் தயவா எங்கள மன்னிச்சு எடுத்து போட்டு, உங்க பிள்ளையாய் மாற்றிவிட்ட கிருபைகளுக்காக, புது சிருஷ்டியா எங்கள மாற்றிவிட்ட கிருபைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேவ சமூகத்துல எங்களை தாழ்த்திட்டோம்னா, மனுஷர்கள் முன்பாகலாம் நீங்க எங்களை உயர்த்துவீங்கப்பா. அதற்கு விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் செயல்பட, உம்மை தேட, உங்க அன்பை ருசி பார்க்க எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி, கனம், மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் துதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்து ஒரு பாடலை பாடிட்டு நம்ம ஜெபிக்கலாம். நம்ம யார் மாதிரிலாம் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம பாடுவோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. நீங்கள் ஜெபிச்சாதான் இன்னைக்கு நம்ம ஜெயத்தை பெற்றுக்கிட முடியும். யாரோ எனக்காக ஜெபிப்பாங்க, யாரோ நமக்கு பசிக்குது, யாரோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நமக்காக அவங்க சாப்பிட்டாங்கன்னா நமக்கு பசி யாருமா? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, இனியாளிகளை ரட்சிக்குமே, இனியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உருக்கமான ஜெப வீரனாவே, அந்நாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரனாவே. இரட்டிப்பான பங்கை பெற்றுக்கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்றுக்கொண்டிட, இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன், இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரனாவே, யாக்கோபை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரனாவே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை நான் போகவிடேன், உம்மை நான் போகவிடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேல் போல ஜெபித்திடும் தைரியமான ஜெப வீரனாவே, தானியேல் போல ஜெபித்திடும் தைரியமான ஜெப வீரனாவே.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவைப் போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவைப் போல விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஹல்லேலூயா. அன்னாள் எப்படி ஜெபிச்சாங்க? ஒரு நாள் 2 நாள் நம்ம வேதத்தில் பார்க்கலாம். முதிர் வயதில் கூட ஜெபிச்ச தாயார் இருக்காங்க. அவங்க கணவன் இழந்த சூழ்நிலை கூட அவங்க ஜெபிச்சதுனால எத்தனை கிருபையை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அதே போல் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்த அன்னாளை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க தேவ சமூகத்தில் வந்து ஜெபிச்சதுக்கப்புறம் துக்கமுகமாகவே இருக்கலையா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் இந்த ஆண்டுலேயும் பாதி ஆண்டை நம்ம கடந்துட்டோம். ஆனால் இன்னும் ஜெபத்துக்கு பதில் வரலைன்னா, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையேன்னு சோகத்தோடு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பாங்க, ஆனால் பெஸ்ட்டாக தருவாங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்போவும் வேணும். எதுனாலும் தாமதிக்குதா இருந்தால் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கர்த்தர் நமக்கு தரப்போகிறாங்க. அந்த விசுவாசத்தோட தானியேலை போல் கூட யாக்கோபெல்லாம் அவங்க எப்படி நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சுட்டு நான் உங்களை போகவே விட மாட்டேப்பான்னு சொல்லி உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களாக எங்கள் தேசத்துக்காக யாருக்கு நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது. உற்சாகமாக ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? முதலாவது நம்ம அக்கிலின் மதில் ஊழியத்தில் உள்ள தகப்பனாருக்காக நம்ம ஜெபிப்போம். இத்தனை ஆண்டுகள் கிருபையாய் நடத்தின தேவன் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பலவீனம்தான். ஆனாலும் கூட கர்த்தர் ஜீவனை பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாங்க. ஒரு விஷயம், இந்த பாரத்தோடு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஐசியூ வார்டிலேருந்து கூட கடந்த வாரத்தில் அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஐசியூ வார்டில் இருந்தாலும் கூட அதனால் நார்மல் வார்டுக்கு மாற்றி ஏசப்பா கிருபை தந்திருக்காங்க. நம்மளுடைய விசுவாச ஜெபம் அதான் பாடணும்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அவங்க வந்து நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஏசப்பா அவங்கள எழுப்புவாங்களாம். ஐசியூ வார்டில் இருக்காங்க, நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதுக்குரிய பிரதிபலன் தான் இன்றைக்கி நீங்களும் அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் இந்த இடத்துல நம்ம கூட்டி சேர்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் நல்ல சரீரத்தில் சுகம், பலன், ஆரோக்கியத்தை, தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிடணும். அது மாத்திரம் அவங்க சாப்பிடுகிற ஆகாரம் எல்லாம் அவங்களுக்கு அது பலன் உள்ளதாக இருக்கணும். நிறைய நேரத்தில் இருமிட்டே இருப்பாங்க, நிறைய நேரத்தில் மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. நிறைய பலவீனத்தை இந்த வயது முதிர்வினால கூட அவங்க பலவீனப்பட்டிருந்தாலும் கூட, இல்லை சத்துரு கொண்டு வந்திருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ல. ஒரு வழியாக சத்துரு வந்தால் கர்த்தர் எத்தனை வழியாக துரத்துவார்? 7 வழியில் அவர் துரத்து விடுகிற வல்லமை உள்ள தேவன். அதனால் தகப்பனாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும்படியாய் கூட இருந்து கவனிச்சுட்டே அம்மா அங்கேயும் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மருத்துவமனையிலேருந்து கூடவே இருந்துட்டு எத்தனை அவங்கள பார்க்குறம்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் கூட நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லி நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதான் நம்மளுடைய பலன். நம்ம அநேகருக்கு அது மூலமாக ஒரு ஊழியத்தை செய்யும்போது இன்றைக்கி அப்பாவை நார்மல் வார்டுக்கு கொண்டு வரதுக்கு ஏசப்பா கிருபை தந்திருக்காங்க. இதுக்காக இந்த ஊழியத்தில் இருக்க தகப்பனாருக்காக இன்னும் ஒரு பரிபூர்ண விடுதலையை பெற்று சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். இதுக்காக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? தகப்பனே அப்பா, என் தேவனின் இங்க நடத்தி தந்தீங்களே இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே கர்த்தாவே மை துதிக்கிற ராஜா. ஏக சக்கராதிபதியே மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா அந்த வேலையில தகப்பனே அப்பா சிவனத்துக்காக உடைய சமூகத்துல வருகிறேன் அப்பா. அப்பா பாரத்தோடு உடைய சமூகத்துல வருகிற தகப்பனே. ஆவியானவரே இம்மட்டுமாக தகப்பனே ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியத்தை ஏசப்பா ஒவ்வொரு நாள் நீங்க கொடுத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக என் தேவாதி தேவனே மக்கு நன்றி செலுத்துகிற
ராஜா. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. அப்பா எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கண்ணீர்கள் மத்தியில் தகப்பனே இயேசுவே அப்பா நீங்க ஸ்தோத்திரம். நடத்தி கொண்டு வந்தீங்களே இயேசப்பா. ஆமென். அந்த ஸ்தோத்திரம். கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 செலுத்தி நன்றி துதிக்கிறோம், இயேசப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா பாடுகளை ஜெயிங்க இயேசப்பா. ஆமென். உபத்திரத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுத்தீங்களே அந்த ஸ்தோத்திரம். தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரம். இயேசப்பா. அப்பா அந்த 38 வருஷமாக தகப்பனே அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையும் அப்பா ஸ்லாக்கியத்தையும் சத்துவத்தையும் பெருக பண்ணினீங்களே அப்பா அந்த ஸ்தோத்திரம். தயவிற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரம். இயேசப்பா. ஸ்தோத்திரம். அப்பா செல்வனாச்சுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒப்பு தகப்பனே கொடுக்கிறோம். அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மகனுடைய கரத்துல அப்பா உம்முடைய தொட்டு இரத்தத்துக்குள்ள அப்பா. ஒப்பு ஸ்தோத்திரம். கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அப்பா கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் இயேசுவின் ஆமென். நாமத்தினாலே தழும்புள்ள உச்சந்தலையிலிருந்து கரம் தொடட்டும் உள்ளங்கால் வரை இயேசப்பா உம்முடைய இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம். அப்பா சரீரத்துல எந்த ஒரு பலவீனங்கள் அப்பா எந்தெந்த இடத்துல சோர்வுகள் இருக்கிறது இயேசப்பா ஆமென். எல்லா அதை இப்பொழுதே உறுப்பையும் நீங்க புதிய மாற்றுவீராக உறுப்பாய் மாற்றி இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உள் உறுப்புகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆமென். இயேசப்பா. உம்முடைய ஸ்தோத்திரம். இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் ஸ்தோத்திரம். நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை கடந்து வருவதாக உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. அப்பா உம்முடைய காயப்பட்ட தழும்புள்ள கரத்தை கொண்டு இயேசப்பா ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் ஸ்தோத்திரம். நாமத்தினாலே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை சரீரத்திலே பாய்ந்து வருவதாக. ஆமென். ஓ ரபா ஷபலப ஸ்தோத்திரம். ரிக்கபரபலபலபா மதுரா உரிமலப மக்கரபா. ரியந்தலப ஸ்தோத்திரம். துரக்கபரபலபா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அப்பா கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஸ்தோத்திரம். சுகமளிக்கிற வல்லமை கடந்து வரட்டும் இயேசுவின் ஆமென். நாமத்தினாலே. மீண்டுமாக உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதான ஆமென். கிருபைகளை கர்த்தர் ஸ்தோத்திரம். பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆமென். அப்பா சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆமென். சொன்னீங்களேப்பா. ஆமென். அப்பா சோதனைகளை சகிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பீராக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவீராக. ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். ஊழியத்துல இன்னும் உற்சாகப்படுத்துங்கப்பா. அப்பா ஆமென். சத்ரு எந்த விதத்துல மேற்கொள்ளாதபடி அப்பா கர்த்தர் வேலி காத்துக்கொள்ளுங்கப்பா. அடைக்கும்படியாய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஐயா. சரீரத்தினுடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமென். ஒவ்வொரு அவயத்துக்குள்ள இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம். நரம்பு மண்டலத்திலும் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆமென். ஒவ்வொரு தசைகளிலும் இரத்தத்தின் வல்லமை அப்பா பாய்ந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் ஸ்தோத்திரம். நாமத்தினாலே. அப்பா ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஆமென். ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அப்பா இருமல் வராதபடி கர்த்தர் வேலி அடைக்கும்படியாய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஸ்தோத்திரம். அப்பா ஆவியானவரே புது பலத்தை நீங்க ஆமென். கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இன்னும் ஸ்தோத்திரம். அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. ஆமென். வல்லமே வரங்களுடைய மகனை ஆமென். நிரப்பும்படியாய் ஆமென். ஆமென். ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஒரு புது பலன் உண்டாகட்டும் இயேசுவின் இயேசுவின் நாமத்தினால நாமத்தினாலே. உண்டாகட்டும். அப்பா ஆமென். நீங்க கூட்டிக் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போடுங்க. ஸ்தோத்திரம். பலவீனத்தை இப்பொழுதே எடுத்து போடும்படியாய் ஆமென். ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். அப்பா உச்சந்தலையில இருந்த உள்ளங்கால் ஸ்தோத்திரம். வர இந்த இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே ஸ்தோத்திரம். புது பலன் உண்டாகட்டும் இயேசுவின் ஆமென். நாமத்தினாலே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாகுவதாக. ஸ்தோத்திரம். மான்பாடுகளை போல தகப்பனே துள்ளி ஓடக்கூடிய கிருபைகளின் பலத்தை ஆமென். கர்த்தர் இப்பொழுதே கொடுப்பீராக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா மகனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லாம் பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. ஆமென். ஆமென். கட்டப்பட்டு இருக்கிற எல்லா கட்டுகளும் ஸ்தோத்திரம். ஓ ரபா ஷபா லபா ரிக்கபரபலபா ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்ட அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. ஸ்தோத்திரம். பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எல்லா விக்கிரத்தனத்தின் சத்துருக்களின் வல்லமைகள் ஆமென். அப்பா பிலிஸ்தீனியத்தின் கிரியைகள் எல்லா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆமென். கட்டப்படுவதாக. ஸ்தோத்திரம். எல்லா சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாக இப்பொழுதே ஸ்தோத்திரம். முறியடிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து இயேசப்பா நாமத்தினால இன்னும் அநேக உண்டாக்குகிறீர்கள். பிள்ளைகளுக்கு சாட்சியாக எடுத்து கர்த்தர் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அக்கா அப்பா அக்களை நின் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம். இயேசப்பா. ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. இன்னும் மீண்டுமாக உம்முடைய ஊழியத்தை செய்ய தகப்பனே அப்பா, நீங்க புது கிருபைகளை. பலத்தை கொடுக்கும்படியாய் ஆமென். ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் ஸ்தோத்திரம். நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமென். பிதாவே. ஆமென். கொடும் ஒரு கொலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நிறைந்த உலகத்தில் பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு கொலை வெறியின் ஆவிகள் பிள்ளைகளை
பற்றி பிடிச்சிருக்கு. இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஆபத்துன்னு அறியாமல், பெற்றோரோட சூழ்நிலையை அறியாமல், இன்னைக்கு போதை வஸ்துக்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு பிள்ளைகள்லாம் வஞ்சிக்கப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு பழி வாங்குறதெல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவர் தான் யார் நமக்கு நீதி செய்கிற தேவன் அவர் தான். நமக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சாங்கன்னா நம்ம பழி வாங்கக்கூடாது. அதை கர்த்தர் அதுக்குரிய கணக்கு கேட்பார். அதை உணரணும். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் குட்டி பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் உணர்வுள்ள இதயத்தோடு செயல்படும்படி எல்லாரையும் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? எல்லாம் அப்படி வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? இன்றைக்கி நம்ம வீடுகளில் குட்டி பிள்ளைகள் இருக்கலாம், வாலிப பிள்ளைகள் இருக்கலாம். இன்றைக்கி நமக்கே தெரியாமல் பாவத்துக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகள் கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுவார். இப்படிப்பட்ட பாவத்தில் இச்சையில் விழுந்து கிடக்க பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் ஒரு சாட்சியாக வைத்து அந்த பிள்ளைகளை ரட்சிப்பில் நடத்துவார். அதை உணர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் அப்பா இன்னைக்கு பெரியவர் வரைக்கும் நிறைய இப்படி தான் போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா. தகப்பனாருக்கு மகனுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு கூட அவங்க சமாதானம் இல்லாமல் அந்த போதையில் மகனையே கொலை செய்கிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அப்பா இப்படிப்பட்ட அழிந்து போகிற ஆத்துமாக்கள் சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்கன்னா இது பாவம்னு அவங்க உணர்வடைந்திருப்பாங்களே. ஒரு விஷயம் கர்த்தர் எங்கள் தேசம் முழுவதும் உங்கள் ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்களை அவங்க பின்பற்ற அப்பா நீங்கள் அவங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட போதை வஸ்துக்கள், இச்சைகள், போலி ஐடி மூலமாக அப்பா ஜனங்கள் இன்னைக்கு அப்பா வஞ்சிக்கிற ஆவிகள், திருடணும்னு சொல்லி எண்ணத்தை தூண்டுகிற ஆவிகள், கொலைவெறியை தூண்டுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் சொன்னீங்களா? சத்துரு பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான்ப்பா. எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க தவறு செஞ்சதுக்கப்புறம் ஆத்திரத்தில் பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயையோ நான் அறிவில்லாமல் செஞ்சுட்டேனே, நான் அவசரப்பட்டு செஞ்சுட்டேனே, நான் ஆத்திரத்தில் செஞ்சுட்டேனேன்னு சொல்லி எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு அதனால் அவங்க பழி வாங்கிட்டு போயிடுறாங்க. பாதிக்கப்படுறது யார்? மனைவி பிள்ளைகள் தான். இல்லாட்டி பிள்ளைகள் மரித்து போகிறாங்க. பாதிக்கப்படுறது யார்? பெற்றோர் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலாம் எங்கள் தேசத்தில் பெருகிட்டே இருக்குப்பா. உங்கள் வருகை சமீபம், உங்கள் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் தேசத்தில் நடந்துகிட்டே இருக்குப்பா. ஒரு விஷயம் எங்கள் தேசத்து ஜனங்களை மனம் திரும்ப கட்டளையிடும்படியாகி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு அப்பா யார் மூலமாவது அப்பா சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாங்கப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் உணர்வடையட்டும்ப்பா. தவறு செஞ்சதுக்கப்புறம் அப்பா அவங்க உணர்வடைகிறாங்களே. ஒரு விஷயம் அதை தவறு செய்யணும்னு தூண்டும் போதே கர்த்தர் அவங்களுக்கு உணர்வடையக்கூடிய கிருபையை நீ தரும்படியாய் உங்கள் கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா பாவத்திற்கும் யோசேப்பை விலகி ஓடக்கூடிய கிருபைகளை தந்தீங்கல்லப்பா. அதே அபிஷேகம் இன்னைக்கு சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் ரத்தத்தினால பிள்ளைகளை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளில் இச்சையினால், போதையினால், கொலைவெறியினால், தற்கொலை எண்ணத்தினால, பழி வாங்குறதுனால அப்பா வஞ்சிக்கிற ஆவியில் சிக்கி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்ததற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? இன்னைக்கு நமக்கு தெரியாமலே நம்ம பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்திருக்கலாம். கர்த்தர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துறதற்காக யோபுவை எப்படி வேலி அடைத்து பாதுகாத்துறாரு. எல்லாத்தையும் இழந்தான் தான், ஆனால் திரும்ப ரெட்டிப்பாய் கொடுத்த தேவன் இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்ம பிள்ளைகளெல்லாம் சாட்சியை கர்த்தர் நிறுத்த போகிறதுக்காக, அநேக பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழுத்து கொண்டு வர போகிற கிருபைகளுக்காக உங்கள் கருத்தில்ப்பா நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். மீண்டும் ஒரு விஷயம் அடுத்து கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கீழப்பா ஒரு கிராமத்திற்காக, தென்காசி மாவட்டத்திற்காக, சுற்றில் இருக்கிற கிராமங்களுக்காக, சுற்றில் இருக்கிற மாவட்டங்களுக்காகலாம் ஒரு விஷயம் நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா? இன்னைக்கு இந்த இடத்துல அப்பாவை ஊழியத்திற்கான கர்த்தர் அழைத்து இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இந்த கிராமத்தில் சொன்னால் போதும் சத்தத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என்
சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் புதிய அற்புதத்தை செய்ததற்காக, புதிய உறுப்புகளாய் மாற்றுவதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தருடைய ஆவிய எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நேரத்தில் அப்பாவை விடுவித்ததற்காக, எல்லா உறுப்புகளும் சீராய் செயல்படக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்ததற்காக, அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டதற்காக, பரிபூர்ண விடுதலையை கொடுத்து மீண்டும் அந்த இடத்துல வந்து சாட்சியாய் நிறுத்த போற கிருபைகளுக்காக, அப்பா எங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்து விட்டதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உங்க கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அந்த ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காக நன்றி. அடுத்து கூட நம்ம ஜெபிக்க போறோம். என்னன்னா, கர்த்தர் இந்த நேரத்துல என் உள்ளத்துல உணர்த்துறது என்னன்னா, இந்த இடத்துல அப்பா ஒரு பக்கம் பலவீனப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் கூட அம்மா செய்கிற ஊழியம், யாரெல்லாம் சத்தியத்தை விதைச்சிருக்காங்களோ அவங்களெலாம் சத்தியத்தை அறிந்து அவங்க ஜெயத்தை பெற்றுக்கிடணும். வேதத்தில் வாசிக்கிறோம்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த இடத்துல கூட அவங்க பலவீனப்பட்டு போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, உற்சாகமாய் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அநேகருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறத கர்த்தர் அறிவார். இன்றைக்கி நம்மளும் நிறைய சாட்சிகளை கடந்த மாதத்துலலாம் ஹாஸ்பிட்டலில் போகிறப்பெல்லாம் நிறைய பெட்டில் போய் நான் ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன், அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த நாளில் அவங்க விதைக்கிற விதைகள் ஒன்று கூட வெறுமையாய் போகாதபடி அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? இன்றைக்கி நமக்கு கூட இந்த இடத்துல ஒரு சுவிசேஷம் அப்பா மூலமாக அறிவிக்கப்பட்டதுனால நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே. எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் அந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் கூட அந்த வேளையில் கர்த்தர் ஆவியானவர் யாருக்காகலாம் ஜெபிக்க வைக்கிறாங்களோ அவங்களும் மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அப்பா விதைக்கப்பட்ட விதைகள் 1, 30, 60, 100 அது பலன் கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், இதன் மூலம் ஏசப்பா அநேக ஆத்துமாக்களை உண்மை கண்டுகொள்ளக்கூடிய கிருபைகளை நீ தரும்படியாய், அப்பா அவங்களும் மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஜீவனுள்ள தேவன் இயேசுதான் என்பதை கண்டுகொள்ளணும்ப்பா. இந்த நேரத்தில் அப்பா அம்மா மூலமாக யாருக்கெல்லாம் சுவிசேஷம் விதைக்கப்படுதோ அந்த விதைகள் எல்லாம் பலன் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அவங்களும் மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிற கிருபைகளுக்காக, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அந்த கிருபையை கர்த்தர் அவங்களுக்கு தந்ததற்காக இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் இயேசுதான் என்பதை அவங்களும் இன்னைக்கு கண்டுக்கிட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட கிருபையை தந்த தேவனுக்கு நம்ம நன்றியோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். மருத்துவம் இங்கே மாத்திரம் ஜெபிச்சா போதாது, வீடுகள்லையும் போய் அம்மா செய்கிற ஊழியத்திற்காக அப்பாவுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் அடுத்த மாதத்தில் இந்த இடத்துல வந்து மீண்டுமே அவங்க ஊழியத்தை கணவன் மனைவியை இணைந்து செய்ய ஏசப்பா கிருபை பாராட்டினதுக்காக அப்படி நம்ம நன்றி செலுத்துவோம்.